7 கட்சியாக சேர்ந்திருந்தாலும் அவர்களினால் ஒரு ஆசனத்தையே பெற முடிந்தது. ஒரு கட்சியாக போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்றுள்ளது. கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமல்ல, கட்சிகளுக்கு கிடைக்கப்பெறும் வாக்குப்பலமே முக்கியமானது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையில் எமது கட்சி ஒற்றுமையை விரும்புகின்ற கட்சி. கடந்த காலத்திலும் கூட நாங்கள் உள்ளூராட்சி சபைக்காக மாத்திரம்தான் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம். மாகாண சபை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அதற்குள் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு சென்று ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை உருவாக்கி இருந்தார்கள். அந்த கட்சியை உருவாக்கி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் 7 கட்சிகள் ஒன்றாக இணைந்து விட்டோம், நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் நீங்கள் தான் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள். அப்படி அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படலாம் என்ற கருத்து சொன்ன போதும் அவர்கள் இல்லை, நாங்கள் 7 கட்சிகள் இருக்கின்றோம், 7 கட்சிகளோடு ஒரு கட்சி தான் வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். உண்மையில் பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் முடிந்த பின்னர் விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால், 7 கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது. ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானது அல்ல, அந்த கட்சிகளுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வாக்கு பலன்தான் முக்கியமானது. அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இப்போது அவர்கள் ஓரளவு இந்த விடயத்தை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே இனி வருகின்ற காலங்களில் தமிழரசு கட்சி கூடிய கருத்துக்களை பரிமாறி சில முடிவுகளை எடுக்கின்ற போது அவர்களும் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டும். வந்து அதன் பின்னர் இது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் நான் கருத்துக்களை கூற முடியாது. எமது கட்சி கூடிய ஒரு முடிவை அது சம்பந்தமாக நிபந்தனைகள் விதிப்பது, 7 கட்சியோடு ஒரு கட்சியாக 8வது கட்சியாக இணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. மீண்டும் சொல்லுகின்றேன், வாக்கு பலத்தின் அடிப்படையில் தான் அந்த எந்த கட்சியோடு எந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். இதில் பெருசு சிறிது என்று சிந்திக்காமல் சில விடாக்கண்டர் கொடாக்கண்டர்களாக இல்லாமல் சரியாக சிந்தித்தால் எல்லாம் சரிவரும். ஜனாதிபதி தேர்தலில் என்பிபியினர் 38,000 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். கடந்த பொது தேர்தலில் 55,000 மண்ணளவாக 55,000 வாக்குகளை பெற்று 2வது இடத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இந்த தமிழ் கட்சிகள் பிரிந்து கேட்பதால் மட்டக்களப்பு மாநகர சபையில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் போது என்பிபி ஆட்சி செய்தாலோ அல்லது என்பிபியோடு தான் சேர்ந்து ஆட்சி செய்யலாம் என நான் நினைக்கிறேன். இது பற்றி நீங்கள் உண்மையில் நாங்கள் கடந்த காலத்திலும் குறிப்பிட்டபடி, ஆனால் நீங்கள் சொன்ன புள்ளி விவரத்தின்படி நான் நினைக்கிறேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் 56,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார்கள். 56,000க்கு மேற்பட்ட வாக்குகளை என்பிபி பெற்றிருந்தார்கள். அடுத்ததாக இந்த தேர்தலில் அவர்கள் 56 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை என்பிபி கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் பெற்றிருந்தார்கள். நீங்கள் சொல்வது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 56,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதாவது இந்த தேர்தல் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கின்றார்கள். உண்மையில் நான் நினைக்கிறேன் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் அவர்கள் அவ்வாறு ஒரு நிலைக்கு வந்தாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல். இந்த தேர்தலில் பெரும்பாலும் பெரும்பான்மை இன கட்சிகளை விட எமது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து செயற்படுவது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். என்றால் பேரினவாத போக்குடைய தென்னிலங்கை கட்சிகள் பெரும்பாலும் அவர்கள் தமிழ் தேசிய உணர்வுகளை விளங்கிக் கொள்ளுகின்ற தன்மை குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் இப்போது இருக்கின்ற இடதுசாரிய கட்சியாக கூறப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டில், அந்த கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு வித்தியாசமாக சிந்தித்து இனவாதம் மதவாதம் இருக்காது என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு பிரச்சினை தீர்ந்தால்தான் அதை பற்றி எங்களால் நம்ப முடியும். ஆகவே நாங்களும் கடந்த காலத்தில் சொன்னது, இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தனித்து போட்டி, இப்போது இருக்கின்ற உள்ளூராட்சி பிரதித்துவ முறையின் அடிப்படையில் தனித்து போட்டியிட்டு ஒன்றாக இணைகின்ற போது நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளை சேர்த்து கொள்ளாமலே ஆசனங்களை எங்களுடைய பலமான ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்லுகின்றோம். ஆகவே தென்னிலங்கை கட்சி சார்ந்த பெரும்பான்மை இன கட்சிகளை விடுத்து தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் உண்மையில் போட்டியிட்டு கணிசமான ஆசனங்களை பெற்று அவர்கள் உள்ளூராட்சி சபையில் இணைந்து ஆட்சியை அமைப்பது என்பதுதான் முக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றபடியால்
அவர்களுடைய அந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தாக்கம் என்பது உள்ளூராட்சி சபைகளிலும் மாகாண சபைகளிலும் தாக்கத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே ஒன்றுபட்டுத்தான் இந்த சவாலை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. சமகால விடயங்கள் தொடர்பாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ், செயலாளர் முகமது ஆலம், ஊடக பேச்சாளர் அன்னராசா உள்ளிட்டோர் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். வணக்கம், என்னுடைய பேரான அன்னராசா, வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் 4 கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி வடமாகாண இணையத்தின் ஊடாக இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்படுகிறது. இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாக புதிதாக பதவியேற்றிருக்கின்ற NPP என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியாகவும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையோடு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வடக்கு கடற்றொழிலாளர்கள் தேர்தலுக்கு முன்பு எதிர்பார்த்த நிலப்பாடும் இன்று தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்றம் 2வது தடவையும் கூடி நிறைவு பெற்றிருக்கின்றது. ஆனால் தேர்தலிலே ஜனாதிபதியோ அல்லது NPP கட்சியினரோ அளித்த வாக்குறுதிகளை இன்று வரையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகிறது. இந்த கால அவகாசம் கோரப்படுவது என்பது கடந்த காலங்களிலே இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுவதற்குரிய செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம், அனலதீவைச் சேர்ந்த 2 மீனவர்கள் 6ஆம் மாதம் 10ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு சீரற்ற காலநிலையால் நாகப்பட்டினம் கரையே மீனவர்களால் மீட்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தும் கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி, அதாவது யாழ் மாவட்ட அல்லது வடக்கு மாகாண மீனவர் மீது எந்தவித கரிசனையும் காட்டி விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் மீனவர்களுடைய தொடர் போராட்டமும் மனிதாபிமான கோரிக்கையும் செவிசாய்த்து அவர்களை இந்த மாதம், அதாவது 10ஆம் மாதம் 30ஆம் திகதி இந்திய தூதரகத்திலே அவர்களுடைய படகுகளுடன் விடுதலை செய்திருக்கின்றது இந்திய நீதிமன்றம். ஆனால் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சோ அல்லது எங்களுடைய கடத்தொழில் அமைச்சோ இன்று வரைக்கும் அவர்களுடன் கரிசனை காட்டாது படகை இந்தியாவிலே விட்டுவிட்டு மீனவர்களை மட்டும் இங்கே அனுப்புவதற்கு உரிய முயற்சியை செய்கின்றது. நாங்கள் கேட்கின்றோம், வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினையிலே தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் கடற்றொழில் அமைச்சும் பாராமுகமாக இருந்து செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகை இலங்கைக்கு கொண்டு வாரத்திற்கு ஏன் இலங்கை அரசாங்கம் பின்னிக்கின்றது? வெளிவிவகார அமைச்சு ஏன் பின்னிக்கின்றது? நாங்கள் வேறு நாட்டுக்குரிய மீனவர்களா அல்லது இலங்கை மீனவர்களா? நாங்கள் இலங்கை மீனவர்கள் என்ற ரீதியிலே தான் வெளிவிவகார அமைச்சுக்கும் சரி கடற்றொழில் அமைச்சுக்கும் சரி. உதாரணத்துக்கு 10ஆம் மாதம் 5ஆம் தேதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் ஊடாக எழுத்து மூலமாக நாங்கள் கடிதம் வழங்கி இருக்கின்றோம். இன்று 1 மாதமும் 3 நாட்களும் கடந்து கூட ஜனாதிபதியிடம் இருந்து ஒரு பதிலும் பெறவில்லை. அப்ப கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றுதான் அனுரகுமார திசாநாயக்காவும் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காது இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. ஆனால் இந்த விஷயத்திலே கடற்றொழில் அமைச்சு கரிசனை காட்டி அந்த மீனவர்களை படகுடன் இலங்கைக்கு அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் மீனவர்களுடைய மனநிலையிலே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஏனென்றால் தென்னிலங்கையைச் சேர்ந்த படகுகள் நேற்று முன்தினம் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திலே இருந்து 3 படகுகள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்ப தென்னிலங்கை மீனவருடைய படகை கொண்டு வர முயற்சிக்கின்ற NPP அரசாங்கம் ஏன் வடக்கு யாழ் மாவட்ட மீனவர்களுடைய விடுதலை செய்யப்பட்ட படகை கொண்டு வருவதற்கு பின்னிக்கிறது அல்லது மௌனம் காக்கிறது? அதே போன்றுதான் கடந்த காலங்களிலே இந்தியாவிலே கைது செய்யப்படுகிற வடக்கு மாகாண மீனவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அந்த விமான சேவைக்கான
பணத்தை செலுத்தி அவர்களை இங்கே கொண்டு வந்த வரலாறு கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது. அதை இந்த வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையம் கடந்த கால அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் நிர்பந்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் அதையும் கைவிட்டு, ஏனென்றால் இது வடக்கு மீனவர்கள் என்ற ரீதியிலே அந்த விஷயத்திலும் புறக்கணித்து அந்த மீனவர்களுடைய குடும்பத்தாரிடம் காசை கேட்கின்றார்கள். அந்த குடும்பத்தார் 6 மாசம் தொழில் செய்ய இல்லை, அவர்கள்ட்ட எங்க இருக்கும் காசு? அப்ப இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு என்ன? அதே போன்றுதான் பாராளுமன்றத்திலே அதாவது நீதி ஒன்று ஒரே நாடு ஒரே சட்டம் என்று கூறுகின்ற ஜனாதிபதியும் என்பிபியை சேர்ந்த 159 பேரிடமும் நாங்கள் கேட்கின்றோம். வடக்கு மாகாணத்திலே 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? புத்தளம் மாவட்டம் கல்பட்டியில் கடந்த 2 வருடங்களாக அது நடைமுறையிலே இருக்கின்றது. அப்ப இதுல என்ன நீதி இருக்கு? என்பிபி அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் செய்தது போன்று வடக்கு மீனவர்களை வஞ்சிக்கின்றதுக்கு உதாரணமாக பல செயல்பாடுகள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தற்போது கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற என்பிபியினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கடந்த காலத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே கிராஞ்சி பகுதியிலே கடல் அட்டை பண்ணைக்கு எதிராக, சீன கடல் அட்டை பண்ணைக்கு எதிராக அந்த மீனவர்கள் போராடி கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திலே நின்று அந்த பண்ணைகளை எதிர்த்தவர். ஆனால் இன்று வரைக்கும் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வேன் என்று கூறியவர்களிடம் வடக்கு கடற்றொழில் சமூகம் விட்ட கோரிக்கை பொருத்தமற்ற பாரம்பரிய சிறு மீனவருக்கும் கடல் சூழலுக்கும் பொருத்தமற்ற சீன கடல் அட்டை பண்ணையை அகற்றுவதற்கு நாங்கள் பலமுறை கோரியும் கடந்த அரசாங்கத்தில் எப்படி 500க்கும் மேல சட்டவிரோத அனுமதியற்ற சூழலுக்கு பாதிப்பான கடல் அட்டையை செய்து கொண்டிருந்ததோ அதே செயல்பாட்டை புதிதாக பதவியேற்றிருக்கும் கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் செய்கின்றார்கள். இத்தனை விடயங்களும் வடக்கு கடற்றொழிலாளர்களை கடந்த அரசாங்கம் எப்படி வஞ்சிக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையத்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்துகிறது. நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு வடக்கு கடற்றொழில் சமூகமோ வடக்கு மக்களோ அனுனகுமார திசாநாயக்கா என்ற ஒரு ஜனாதிபதியை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் அந்த வாக்களிப்புக்கு நீங்கள் கூறியது போன்று வடக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையை இந்த வருடத்திற்கு முன்பு சட்ட ரீதியாக இருக்கிற விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றோம். உங்களை சட்டத்துக்கு மாறாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாவோ எந்த ஒரு விஷயத்தையும் வடக்கு கடற்றொழிலாளர் இணையம் செய்வதற்கு உங்களை திணிக்கவும் இல்லை. சட்டத்திலே பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் காலதாமதம்? இந்த காலதாமதமானது வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் பாரிய எதிர்பார்ப்பையும் சீர்குலைக்கிற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் கூறுவதோடு அதே போன்றுதான் எங்களுடைய தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே இலங்கை கடலுக்குள்ளே அத்துமீறி மீன்பிடித்த மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கின்றது. கைது செய்வதற்கு நிகராக ராமேஸ்வரத்திலே நீங்கள் போராட்டத்தை மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் எல்லைக்குள் வராமல் அல்லது இந்த இழுவை மடியை முற்றாக நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை செய்யுங்கோ. அந்த போராட்டம் நியாயமானது. இந்த சட்டவிரோத தொழிலை எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்துக் கொண்டு மீண்டும் அழிப்பதற்கு நீங்கள் போராட்டம் செய்வது எங்களுக்கு கவலை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்களும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் என்ற ரீதியிலே எங்களுடைய வளம் எங்களுடைய பாதிப்பை இலங்கையிலே யாரும் கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக இந்திய அரசும் கண்டுகொள்ளவில்லை, இலங்கை அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை, புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதியோ கடற்றொழில் அமைச்சரும் கண்டுகொள்ளவில்லை. அளிக்கப்படுவது எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வாதாரமும். இதற்காக தொடர் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டும் இந்தியாவோடு நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டோடு பேசி ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட இந்திய அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை, இலங்கை அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. எனவேதான் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக பதவியேற்றிருப்பவருக்கும் நாங்கள் வடக்கு கடற்றொழில் மாவட்டங்கள் யுத்தம் முடிந்த பிறகு பல்வேறு சட்டவிரோத சூழலுக்கு பாதிப்பான செயல்பாடுகளை தொடர்ந்து இந்த அரசாங்கம் வடக்கு கடற்றொழிலாளர் மீது திட்டமிட்டு திணித்து வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கிடையே சமூக முரண்பாட்டை தோற்றுவிக்கிற செயல்பாட்டை கடந்த காலங்களில் செய்ததை போன்றுதான் இந்த அரசாங்கமும்
செய்ய எத்தனிக்கின்றதா, செய்ய போகின்றதா என்ற ஒரு மன வருத்தத்தை இதன் ஊடாக ஜனாதிபதி அவருக்கு தெரிவிக்கின்றோம். தயவு செய்து வடக்கு மீனவருடைய பிரச்சனையை நீங்கள் கரிசனை எடுத்து, நாங்கள் இலங்கை என்ற நாட்டிலே எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுடைய கடலை கையளிப்பதற்கு இந்த தேசிய மக்கள் தலைமையிலான அனுரகுமார திசாநாயக்காவிடம் வடக்கு மீனவர் சார்பாக, வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாக இந்த தயவான கோரிக்கையை இன்றைய நாளிலே நாங்கள் முன்வைக்கின்றோம். நன்றி.